குவாலிட்டி நல்ல ப்ராடக்டாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிள் ப்ரீமியம் பேண்டிஸும் நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒருத்தர் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பேண்டிஸும் நம்ம வந்து அடுத்தது இன்னர் வேர்ஸ். ஏன் வந்து நம்ம ப்ரீமியமான ஒரு காட்டனை இன்னர் வேர்ஸ் யூஸ் பண்ணணும்? எத்தனை மாதத்துக்கு வரையும் மாற்றணும்? 6 months ஒன்ஸ். எல்லோரும் மாற்றிடுங்களா? வெரி குட், சூப்பர். மாற்றிட்டிங்கன்னா நல்லது. நல்லா தானே இருக்குது, எலாஸ்டிக்கே போலியே, அதுவும் போகாதே அப்படின்னு ஒரு வருஷம்லாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு ஃபேப்ரிக் நம்ம சாரீ அந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் வந்து நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் வச்சு யூஸ் பண்ண முடியும். பட் இன்னர் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்போட ஒட்டி இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்வெட் அதிகப்படியான வேர்வை வந்து அதில் வந்து பட்டிருக்கும். நம்ம என்னதான் வாஷ் பண்ணால் கூட அது வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது கூட 6 மாதத்துக்கு அப்புறமா அந்த துணிகள் இலைகளில் ஏதாவது ஒரு பாக்டீரியல் தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் பேண்டீஸாக இருக்கட்டும், இன்னர் ட்ரைஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் மாற்றணும். அதே மாதிரி பீரியட்ஸ் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டீஸை தனியாக யூஸ் பண்ணணும். வேறு பேண்டீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு 3 பேண்டீஸை தனியாக வச்சுக்கோங்க. அதை மட்டுமே மாற்றி யூஸ் பண்ணுங்கள். மற்ற டைமில் யூஸ் பண்ணுறது அதை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி அதை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா அந்த நம்ம வந்து பீரியட்ஸில் நல்லா தான் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் அதை தனியாக வச்சுக்கிறது தான் பெஸ்ட் ஒரு சாய்ஸ். அவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ முன்னாடி வந்து நம்ம துணி யூஸ் பண்ணோம் பேடாக, வெயிலில் காய வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை. ஓகே, வெயிலில் காய வைக்கிறது, இன்றைக்கி பேண்டீஸ் காய வைக்கிறதா கூட, ஆனால் இன்றைக்கி வந்து வெளியே காய வைக்கிற அதை பற்றிலாம் யோசனை இல்லை. பட் துணியை வந்து நம்மளால் காய வைக்க முடியாது. அதனால நம்ம பேட் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா